போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கஷ்டமா இருக்கா? காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அதுக்கு முன்னாடி திட்டவட்டமா அறிவிச்சிருந்தாரு. நேற்று மறுபடியும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஆதரிப்போம் அப்படிங்கிறாரு. இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் சார்பான சொன்னார்ல முன்னாடி இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான். இவரு இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான். திமுகவோட அழுத்தத்துக்கு அடிபணித்திருக்காரு அப்படிங்கிற. அப்படி இருந்தும் காங்கிரஸ் அதை விட்டு தரணும் என்ன அர்த்தம்? ஆனா நீட்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க சார். நீட் ஸ்கோர் யார் பண்ணாரு? எடப்பாடி பழனிசாமி. எப்படி பண்ணாரு? தொடர்ந்து நீங்க ஏன் வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதிமுக தான் வெக்கப்படணும். அது கோர்ட்ல வழக்கு இருந்துச்சுனால ஒண்ணும் பண்ண முடியலன்னு எடப்பாடி. அப்ப ஏன் இப்ப திமுக குறை சொல்றீங்க? காங்கிரஸ் வந்தா கொண்டு வரும்னு சொன்னீங்க. வரவே இல்லையே. சட்டமன்ற தேர்தலில் இதான வாக்குறுதியா கொடுத்தீங்க. மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு. அது ஒரு ரகசியம், தேர்தலுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம கிட்ட கேக்குறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. அந்த ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை. திமுக அரசை கேள்வி கேட்கும் எந்த தார்மீக உரிமையும் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு கிடையாது. எதிர்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்தே போதுமானது கேள்விகளுக்கு. அப்படியா? பேசுறத லைவ்லயே காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் வீடியோ கேட்டா கூட 2 நிமிஷம் வீடியோ தான் காட்டுறாங்க. அது வராது. அதுதான் இவ்வளவு முயற்சிகளை திமுக எடுத்திருக்கிறது. அதிமுக என்ன முயற்சி எடுத்திருக்கிறது? முயற்சி விடுங்க. கொள்கை நிலை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அது தப்புதான் கூட வாய திறக்காத ஆளாச்சு நீங்க. இல்ல இதுல உங்கள்ட்ட கேட்கலாமான்னு தெரியல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரசின் முன்னணி நிர்வாகியும் வழக்கறிஞருமான திரு அலீம் அல் புகாரி. வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி கஷ்டமா இருக்கா? இல்ல ஏன்னா உங்க தொகுதி தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏ இருந்தீங்க. இப்ப திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. நீங்கள் ஒரு காமன் காசு நோக்கி போகிறீங்கன்னு வைங்களேன். இதை விட்டுருங்க, தேர்தல் மற்ற விஷயங்களை. நீங்கள் ஒரு காமன் காசு, ஜென்ரல் காசு அல்லது தேசத்தை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய பணியில் இருக்கக்கூடிய முன்னணியில் நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம், கொள்கை, அமைப்பு என்று வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் விட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை கஷ்டம்னு எடுத்துக்க மாட்டோம்ல. ஏன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அதுக்கு முன்னாடி திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாரு, இந்தியா கூட்டணி சார்பாக தான் ஒரு வேட்பாளர் நிறுத்த போகிறோம் அப்படின்னு. திடீர்னு இப்போ நேற்று அறிக்கையில் தலைங்கீழ வந்திருக்குங்கிறது தான். என்ன வந்திருக்கு? நேற்று மறுபடியும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஆதரிப்போம் அப்படிங்கிறாரு. இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான் அவரு. காங்கிரஸ் சார்பான்னு போட்டு சொன்னார்ல முன்னாடி. அதுதான் இல்லை, இந்தியா கூட்டணி வேட்பாளர் தான். இவரு இந்தியா கூட்டணி வேட்பாளர் தானே. திமுகவோட அழுத்தத்துக்கு அடிபணித்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. லெட் மீ டெல் யூ ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். இப்போ வெற்றி என்ற கணக்கு போட்டிங்கன்னா இந்த நிலைப்பாட்டுக்கு ஏன் வர்றோம்? இதனால் வந்திருக்கலாம். ஏன்னா கட்சியினுடைய மேல்மட்டம், நாங்கள் ஒரு தேசிய கட்சி என்பதனால் டெல்லியில் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் இதனால் தான் எடுத்தார்கள் என்று உறுதியாக நாம் சொல்லாவிட்டாலும் இது இப்படித்தான் நகரும் என்று நம்மளால் ஒரு யூகிக்க முடியும். இப்போ வின்னபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வ நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும், அது மீண்டும் காங்கிரஸுக்கு தரப்பட்டால் வின்னபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா மரியாதைக்குரிய அமரர் திருமகன் ஈவேரா அவர்கள் திடீர் அகால மரணம் அடைந்ததற்கு பின்னால் அவர் தேர்தலில் நின்று எடுத்த வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 மாதிரி. அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் அடுத்த தேர்தலில் எடுத்தது வாக்கு வித்தியாசம் மட்டுமே 70,000, 67,000 என்னமோ வித்தியாசம் மட்டுமே. அவர் வாங்கின ஓட்டு, மொத்த ஓட்டு இங்கே வித்தியாசமாகவே எடுத்தார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தலைவருடைய இறப்பிற்கு பின்னால் அந்த இடத்துல யார் காங்கிரஸ் பேர் சொல்லி யார் நின்றாலும் மிக இலகுவாக வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் காங்கிரஸ் அதை விட்டு தருதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தும் வெற்றி பெற வேண்டும் என்பதை முழு இலக்காக வைத்து செயல்படும் திமுக இன்னைக்கு கூட்டணி பற்றி மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் கண்கலங்கி பேசினாலும் கூட்டணி விஷயத்தையும் ரொம்ப சிலாகித்து பேசியிருக்கிறார். அப்போ கூட்டணியின் மீது மிகப்பெரிய அக்கறை வைத்திருக்கக்கூடியவர், கூட்டணியை இப்படி தான் நடத்த வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில், ஏன்னா முன்னுக்கு பின் முரணா ஒரு கூட்டணியை சீண்டக்கூடிய வகையில் அப்படி எந்த நேரத்திலேயுமே பேசாத ஒரு இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வர் இருக்கிறார் என்றால் அது மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும்போது நல்ல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அது நீங்கள் சிம்பத்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அனுதாபம் எடுத்துக்கொண்டாலும் சரி தான். இப்போ இவ்வளோ பெரிய தலைவருடைய இறப்பிற்கு பின்னால் பெறக்கூடிய ஒரு சீட்டு, இதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற கோணத்தில் எந்த கோணத்தில் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி இதற்குத்தான் அதிகமாக இருக்கும் என்றாலும் அதை திமுக நம்ம விட்டு தரோம்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார். EVKS இளங்கோவன் மாதிரியான ஒரு பெரிய தலைவர் இல்லாத நிலையில்
அவர் குடும்பத்திலிருந்து அவரது இரண்டாவது மகன் சஞ்சய் அவரை நிறுத்தலான்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து அவங்க குடும்பத்தில் அது ஒத்துக்கல. அதனால காங்கிரஸ்க்கு வேற பெரிய வலுவான ஒரு வேட்பாளர் இல்லாத காரணத்தினால தான் திமுகவுக்கு போனால் போகட்டும்னு நினச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸுக்கு வலுவான வேட்பாளர் இல்லை, அதனால் திமுகவுக்கு போட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இது இட்லினா சட்னி கூட நம்புமா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களே அவ்வளோ வலுவான தலைவர்கள் எல்லாருமே. இன்னொன்று வந்து இந்த மண்ணில் 3 கட்சி தான் வந்து ஆண்ட உரிமையை கோர முடியும், அதாவது ஆட்சி செய்த உரிமையை கோர முடியும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக என்றால் அடுத்தது காங்கிரஸ். அந்த நிலையில் இருக்க திமுகவிற்கு முன்னாலேயே காங்கிரஸ், அப்படி பார்த்தா சீனியாரிட்டியில் பார்த்தா காங்கிரஸ். ஸோ தொன்று தொட்டு எங்களுக்கான வரலாறு என்பதும் நாங்கள் யார் என்பதும் எங்களுடைய பலம் என்ன என்பதும் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம். அதாவது கேண்டிடேட்ஸினுடைய ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் விட்டுட்டாங்க. அதெல்லாம் இல்லை. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வித் குட் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப லாஜிக்காக நம்மளால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அள்ளி வீசி இருக்கக்கூடிய அவதூறுகள் எல்லாம் முனைமழுங்கி போன அவதூறுகள். டங்ஸ்டன் இஷ்யூவாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு நீட்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்களே சார். நீட் ஸ்கோர் யார் பண்ணுறா? எடப்பாடி பழனிசாமி எப்படி பண்ணாரு? தொடர்ந்து வந்து நீங்கள் ஏன் வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு சரி, நீட்டை பற்றி நீங்கள் பேசுனதுனால நம்ம வந்து இடைத்தேர்தல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் நீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் நீட்டை பற்றி சொன்னதுனால இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா காங்கிரஸ் ஆண்ட போதும் பாஜக ஆள்கின்ற போதும் பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிரி நாடாக தான் நம்ம பார்த்தோம். அண்டை நாடாக கூட பார்க்கல, எதிரி நாடாக தான் பார்க்கணும். கொள்கை ரீதியாக, அதாவது அவங்க ஊடுருவ விட்டாங்க, புல்வாமாவில் வந்து இவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டை வந்து நடத்துறதுக்கு வந்து கையாளாகாத பாஜக அரசாக இருந்தது, இதெல்லாம் விட்டுருவோம். அதை தாண்டி அதுக்கு இந்த ரெண்டுலேயே வந்து மாற்றுக்கிறது கிடையாது. 2 பேருக்கும் அது எதிரி தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை கொள்கை ரீதியாக. அதுக்கப்புறம் அதை கையாண்டதில் காங்கிரஸ் நல்லா கையாண்டுச்சா பாஜக கையாண்டுச்சான் போது 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. நீங்கள் எப்படி விட்டீங்க, நாங்கள் எப்படி விட்டோம்னு கேட்கறதில்ல. அந்த சண்டையில் கூட ஒரு நியாயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வருவோம். நீட்டு ஒரு பொதுவான பிரச்சனை. அதிமுக அதை ஏற்றது, திமுக அதை எதிர்க்கிறது. எதிர்த்து தான் அரசியல் களம் ஆடியது. ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இருந்த வரைக்கும் வரலன்னு முதல்வரே சொல்றாருல்ல. அப்ப நீங்க தானே அதை அதிமுக தான் அதை வெக்கப்படணும். அதை வர விட்டது யாரு? சீமை என்ன ஊத்துனது யாரு? அப்போ அது கோர்ட்ல வழக்கு இருந்துச்சுனால ஒன்றும் பண்ண முடியலன்னு எடப்பாடி சொல்றாரு. அப்ப ஏன் இப்ப திமுக குறை சொல்றீங்க? மத்தியில நீங்க வந்தா காங்கிரஸ் வந்தா கொண்டு வரும்னு சொன்னீங்க, வரவே இல்லையே. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் இதான வாக்குறுதியா கொடுத்தீங்க. என்ன மக்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மக்களை? அதுதான் சொல்றேன், மக்களை யார் ஏமாத்துறாரு? அந்த பாயிண்ட் வந்துடும். மக்களை யார் ஏமாத்துறா? உங்க நிலைப்பாடு என்ன? நீட்டை நீங்கள் ஆண்ட போது அதெல்லாம் விட்டுருங்க சார். இந்த ஜெயலலிதா வச்ச கதெல்லாம் விட்டுருங்க. எடப்பாடியார் 4 வருடம் சிஎம்மாக இருந்தாரா? அப்ப நீட்டை பற்றி ஒற்றை வார்த்தை எடப்பாடி பேசினார் எதிர்த்து காட்டுங்க, அப்படியே இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். அப்படியே ஒத்த வார்த்தை. அப்ப நீங்க நீட்டுக்கு ஆதரவா இருந்தீங்க. உங்களை போன்று வாய்ப்பொத்தி மௌனியாக கூனி குறுகி அடிமையாக இருக்கிறதா அரசு? தன்னால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் திமுக அரசு செய்திருக்கிறது. மக்கள் எதை பார்ப்பான்? இப்படி அப்ப யார் ஸ்கோர் பண்ணுவா? மக்கள் எதை பார்க்குறாங்க? எதை பார்த்து மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 என்கின்ற தீர்ப்பை மக்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? காரணம் என்ன? மக்கள் பார்க்குறாங்க. ஆமா, இவங்க அவங்களுடைய உழைப்பு என்ன? கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள். அதற்கு எதிராக சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதை கவர்னர் கிடப்பில் போட்டிருக்கிறார் என்று அதை பெரும் புரட்சியாக கிளப்பினார்கள். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினார்கள். மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்த போதும் அதே வாக்குறுதியை கொடுத்தார்கள். தேர்தலில் வந்து நம்ம இந்தியா கூட்டணி ஜெயித்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பாக மாத்திடுவோம்னு சொன்னாங்க. இவ்வளவு முயற்சிகளை திமுக எடுத்திருக்கிறது. அதிமுக என்ன முயற்சி எடுத்திருக்கிறது? முயற்சி விடுங்க. உங்க கொள்கை நிலை, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அது தப்பு தான் கூட வாய திறக்காத ஆளாச்சு நீங்க. இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? திமுக அரசு எடுத்த முயற்சிகள் இப்ப யாராவது ஒருத்தர், அதாவது என்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒன்று இருந்தீங்க. எப்ப திமுக நியாயமா கேள்வி கேட்கலாம்னா, சக்திக்கு உட்பட்டு ஒன்று இருந்தது, அதை திமுக செய்ய தவறிவிட்டது. இது சக்திக்கு உட்பட்டதா உட்படாததா எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் சென்டர் சப்ஜெக்ட் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும். இல்லை, இதில் உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு தெரியல. ஆனால் திமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ரகசியம், தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுதான் இந்தியா கூட்டணி வெற்றி. நம்ம ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைச்சிட்டா அது ஈஸியாயிரும் அப்படின்னாங்க. சட்டப்படி சில ரகசியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம். சட்டப்படி சில ரகசியங்கள் வார்த்தையில கிடையாது, வெறும் ரகசியம்னு சொன்னாங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டு அதை குறிச்சுதான் கேட்டா சொல்லாத நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சட்டப்படி ரகசியம்லாம் கிடையாது. பட் அப்படி பார்த்தாலும் சட்டப்படியான போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சட்டப்படியான போராட்டங்கள் ஆளுநர் வந்து அதை வந்து, அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கூட்டணியில் இருந்த பாஜகவுடைய ஆளுநர் தானே, என்னைக்காவது ஆளுநர் நோக்கி கேள்வி கேட்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இப்போ கூட வெளிநடப்பு பண்ணிட்டு
ஆளுநரை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் அவர் வெளியே போயிட்டாருன்னு பச்சையாக புழுவுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இஸ் he கேப்பபிள் ஆஃப் இஸ் டெக்கோரம், இஸ் he மெயின்டைனிங் த டெக்கோரம் ஆஃப் த பொசிஷன் he is மெயின்டைனிங்? இல்லையே. அப்போ அப்படியா பண்ணாங்க? அவரா எந்திரிச்சாரு, அவரா பேசினாரு, அவரா போயிட்டார். ஆனால் அவரை வந்து ஹராஸ் பண்ணாங்க, அதனால தான் அவர் போயிட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆளுநர், இப்போ நீட்டில் நீங்கள் நியாயமான ஆள் தானே, ஆளுநர் எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பார்ப்போம். சரிங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் பேசலை, இப்போ நீங்கள் முறையான எதிர்கட்சி, திமுக விமர்சிச்சிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க, எப்படியாவது நாங்கள் வந்து அதை எடுத்துருவோம்னு சொன்னாங்க, அதை செய்யலை. இது கையாலாகாத திமுக அரசு, அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது கையாலாகாமல் வச்சிருக்கிறது யாரு? ஆளுநர். ஆளுநர் எடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த தைரியம் அவருக்கு இருக்குதா? அப்போ மக்கள் யார் ஸ்கோர் பண்ணதான் நினைப்பாங்க? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ மறுபடியும் ஈரோடு கிழக்குக்கே வரலாம் சார். ஈரோடு கிழக்கில் மறைந்த தலைவர் EVKS இளங்கோவனுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்கள் யாருமே வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இது வந்து ஒரு விஷயம் கவனிச்சுன்னா, இதே காலகட்டத்தில் சூழ்நிலையில் தான் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் இறக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தேசிய தலைமையினுடைய திறப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தவிர்க்க முடியாத பல நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தாலும் எல்லா தலைவர்களும், தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டில் போட்டிருக்கிறாரு, தன்னுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. மத்திய அமைச்சராக இருந்தவர், பலரோட நெருங்கி பழகினவர், அவரே வந்து ஒரு அஞ்சலி செலுத்தலனாலும் அதுக்கப்புறமும் வந்து குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பல. அதற்கான நேரம் ஒதுக்கி அதை செய்வார்கள். அது வந்து நம்ம இதை பற்றி பேசுவது அவ்வளோ சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதை வந்து அவங்க குடும்பத்தாரிடத்திலேயே அவங்க நேரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன பேசணும் அதை பேசிப்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்போது அந்த நேரத்தில் வந்து பார்க்கல, அல்லது அதுக்கு பின்னால் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தினரோட வந்து கட்சி தலைமை இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி எழுப்புனது கிடையாது. ஏன்னா அது எழுப்புனது நியாயமாகவும் இருக்காது. அதனால் ஐ அவாய்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். இப்போ ஈரோடு கிழக்க அதிமுக புறக்கணிக்கிறதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில். இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் விக்கிரவாண்டியை புறக்கணித்தாங்க, அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஈரோடு கிழக்கில் நின்றாங்க, இப்போ திரும்ப புறக்கணிக்கிறாங்க. இது வந்து உள்ளபடியே வந்து திமுகவுக்கு தார்மீக ரீதியான வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக நின்றுருந்தாங்கன்னா, விக்கிரவாண்டியை புறக்கணிக்கும் போது என்ன காரணம் சொன்னாங்களோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதே காரணம் தான் இப்பவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இது என்னென்னா ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணை அப்படிங்கிற மாதிரி இவர்களால் ஏன் இதுக்கு முன்னால் வந்து இடைத்தேர்தல் நடக்கலையா? ஆனால் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இது எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாகாக இருக்குது. இப்படி இங்கே இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறாங்க, அடுத்து திரும்ப அட்டன் பண்ணுறாங்க, அது திரும்ப புறக்கணிக்கிறாங்க. அப்போ இது வந்து உள்ளபடியே திமுகவுக்கு வந்து, ஏன்னா நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மிகப்பெரிய பலப்பரீட்சை. இதை ஏற்பது தான் ஒரு எதிர்கட்சிக்கு வந்து அழகு. இந்த பலப்பரீட்சையில் உங்களை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லஞ்ச லாவண்யம் பெருகி கிடக்கிறது, லாலெஸ்னஸ் வந்து அப்படியே இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சொல்லுங்கள், இதே பிரச்சாரத்தை வச்சு வெற்றி பெற்று காட்டுங்க. பணம் பொருளாதாரம் இடைத்தேர்தலில் விளையாடும் என்று எடப்பாடி நிலைப்பாடு கொள்வாரே, ஆனால் இதே நிலைப்பாடு அவர் அந்த 17 எம்எல்ஏக்களுக்கு வந்து மீண்டும் அவர் ஆட்சி வந்து ரீஇன்ஸ்டேட் ஆச்சு, அப்போ அப்படி தான் ஆச்சா அப்படின்னு அவர் ஏற்பாரா? இல்லை நாங்கள் கொடுக்கல, இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னார்னா அது காமெடியாக இருக்காதா? அப்போ ஒரு நிலைப்பாடு ஏதாவது ஒன்று எடுத்தால் அதில் அவர் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு உள்ளவராக அவர் எப்போதும் இருந்ததில்லை. ஒன்று. ரெண்டாவது, திமுக அரசை கேள்வி கேட்கும் எந்த தார்மீக உரிமையும் வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்குறாரு. அடடே யார் இவரா சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு யாருன்னு பார்த்தா நானே வந்துட்டு டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்தே போதுமானது தானே கேள்விகள்? இப்போ அப்படியா? தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு. அதாவது கேள்வி வந்து எதன் மீது எழுப்பலாம்? உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பெற்றுவிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே இது எப்படி இருக்குன்னா நரேந்திர மோடி மனிதநேயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படி கூட விட்டுருங்க, அதே நான் அவரே எழுப்பானேன். ஒரு கசாப் கடைக்காரை வந்து ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது வச்சுக்கிங்களேன். அப்போது பேசலாம், ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுப்பா அப்படின்னா ஒரு தாவரவியலாளர் ஒரு வீகன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா உலகம் வந்து அதை தான் அக்செப்ட் பண்ணும். ஒரு கசாப் கடைக்காரன் திடீர்னு நினைச்சு வந்து பேசுனா பேசுகிற சப்ஜெக்ட் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் யார் பேசுகிறான்னு பார்ப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்பது கான்ஸ்டிடியூஷனலி அவர் வகிக்கக்கூடிய பதவி. அதை தாண்டி ஒரு தனி மனிதனாக அல்லது இதற்கு முன்னர் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் எந்த மாதிரியா சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணார் அப்படின்னு அதை தான் முதல்வர் திரும்ப கேள்வி கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முதல்வர் பதில் சொல்லிடுறாரு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியாக அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதான்னு கேட்குறோம். ரெண்டையும் வந்து வித்தியாசப்படுத்தி தான் சொல்கிறோம்.
நேற்று கன்வர்சேஷன் பார்த்தீங்கல்ல, அவர் கேட்க ஒரு பதில் சொல்ல, அவர் கேட்க ஒரு பதில் சொல்ல, அந்த அளவுக்கு ஜனநாயகம் தழை தூங்குகிறது சட்டமன்றத்தில். அது கூட நான் பேசுறத அவங்க லைவ்லேயே காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் வீடியோ கேட்டால் கூட 2 நிமிஷம் வீடியோ தான் காட்டுறாங்க அப்படிங்கிற. இவர் பேசுனது கருப்பு சட்டையும் பேஜும் அணிந்திருக்கும் போது பேசுனது மட்டும் தான் வரல, அது வராது, அதுதான் மரபு. நீங்கள் அந்த பேஜ் பதாகை இதெல்லாம் ஏந்துவதற்கு அனுமதி கிடையாது, அது வந்து சட்டமன்ற விதிகளுக்குள்ளே வராது. அதை தான் முறையாக அரசு செய்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவுமே காட்டலைன்னா இவர் 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணார் முதல்வர் கூட. நீங்கள் கிட்ட 2 முகம் வச்சு, உங்களுக்கு 2 முகம்னாரு முதல்வர், உங்களுக்கு 4 முகம்னாரு. நீட்டை பற்றி பேசினார், நீட்டுக்கு என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி முதல்வர் அதுக்கு பதில் சொன்னார். 1-to-1 3 நாள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னாரு. உடனே முதல்வர் சொன்னார், நீங்கள் 3 நாள் எங்கே அரெஸ்ட் பண்ணீங்க? 13 நாள் தான், நான் ஆதாரம் நான் தர்றேன், நீங்கள் எனக்கு ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் கொடுத்துட்டேன்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்களான்னாரு. இப்படி எவ்வளோ அழகாக அந்த விவாதங்கள் போச்சு. இதுதான் ஜனநாயகம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அந்த 1-to-1 பதில் தரது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி த கைண்ட் ஆஃப் போஸ்ட் தட் ஹி இஸ் ஹோல்டிங், அதுக்கான டெக்கோரம் இருக்குது, அதை முதல்வர் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து சரி இது முடிச்சிருவான், நீ ஒரு முன்னாள் முதல்வராக, நீங்கள் முதல்வராக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அதையும் பேசணும்ல. முன்னாள் முதல்வராக உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு நல்ல அரசியல்வாதியாக உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு அது காரணம் சொல்கிறாங்க. நீங்களே 13 நாள் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடப்போ என்ன சொன்னார்? குருவி சுடுவதைப் போல பொதுமக்களை, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக போராடிய அந்த போராளிகளை குருவி சுடுவதைப் போல சுட்டு கொண்டு விட்டு நான் நியூஸை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய இப்படி என்னைக்கா நான் சொல்கிறேன், இட் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச், மார்க் மை வேர்ட்ஸ். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய முதல்வர், இப்போதைய முதல்வர் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? இன்சென்சிட்டிவாக பேசி பார்த்துருக்கீங்களா? ஹேட் யூ சீன் இம் மேக்கிங் இன்சென்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்? எப்பயாவது இந்த மாதிரி பொறுப்பற்ற பேச்சுக்களை பேசி பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் இவர் இது மட்டும் கிடையாது. சிஏஏ இந்தியாவே கொந்தளிக்குது, தமிழ்நாட்டில் அவ்வளோ போராட்டம் நடக்குது. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் சும்மா மக்களை இது பண்ணிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி நீங்கள் தான் பீதியை கிளப்புறீங்க. அதில் ஒன்றுமே இல்லை, நான் மொத்தமாக படித்து பார்த்துட்டார். இன்னைக்கு அதே இவர் எந்த சிஏஏவே மொத்தமாக படித்து பார்த்துட்டேன், பக்கமாக புரட்டி பார்த்துட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை, திமுக தான் அவங்கள பயமுறுத்துதுன்னு சொன்னாரோ, அதே சிஏஏவை இன்றைக்கு எதிர்ப்பதாக சொல்கிறார். அப்போ படித்து பார்க்கும்போது 2 பேப்பர் மிஸ் பண்ணிட்டாரா? அப்போ கேட்போம்ல, தமிழ்நாடு பெரியார் மண், சமூக நீதி மண், பகுத்தறிவு மண், கேள்வி கேட்கும்ல. அப்போ அன்றைக்கி நீங்கள் படிக்காம மாட்டீங்களா? இன்றைக்கி 2 பக்கத்தை இப்போ தான் படிச்சிங்களா? இப்போ எப்படி எதிர்க்கிறீங்க? அப்போ அன்றைக்கி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா? அப்போது எதிர்க்கட்சி தலைவராக, அகைன் ஐம் கமிங் டு யுவர் கொஸ்டின், எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இல்லை. அந்த ஒரு தகுதி போதும் தானே? எஸ் போதும், அந்த தகுதிக்கு பதில் இருக்குது. எனவே எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு பதிலை முறையாக முதல்வர் தரார். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதுவே பதிலான்னு. அது பதில் இல்லை, பதில் கொடுத்துட்றாரு. 80% வழக்குகளில் 60 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் பெண்களுக்கு எதிரான எல்லா வழக்குலையும். அதெல்லாம் பெரிய சாதனைங்க. இன்றைக்கி நான் போலீஸ்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில். 80% வழக்குகளில் 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட், 90 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் இதில் 60 டேஸ் தான். இதில் 60 டேஸ்க்குள்ள நம்ம அவங்க அந்த 167 சப்கிளாஸ் 3 பயன்படுத்தாத வகையில் நம்ம சார்ஜ் ஷீட் போட்டுடுறோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். எல்லாத்துக்கும் புள்ளி விவரமாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டிபேட் இஸ் கோயிங். இதை நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்துக்கு பதில். ஆனால் எடப்பாடி பழனிசாமியாக ஒரு தனி மனிதனாக உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர் நிறுத்தியிருக்கவங்கள நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஆனாலும் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் ஈரோட்டில் உள்ளவங்க கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்ட அந்த காங்கிரஸ் இதை வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுட்டு கோஷம் போடுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? தலைமை ஒன்று சொல்லுது, நிர்வாகிகள் இன்னும் ஒத்துழைக்கலையோ? அது ஒரு ஜனநாயகம். கட்சியின் மீது அதீத, காங்கிரஸில் நிறைய ஜனநாயகம் இருக்கணும். ஆமாம், அஃப்கோர்ஸ். ஜனநாயகத்துக்கு சினானிம் தேடினீங்கன்னா நாங்கள் தான் இருப்போம். ஜனநாயகத்துக்கு அறிஞ்சோர் பொருள் தேடினீங்கன்னா அகராதியில் நாங்கள் தான் இருப்போம். அதனால் அது ஜனநாயகம், அந்த அளவில் தான் அதை எடுத்துக்கணும். கேண்டிடேட் நிறுத்தின பிறகு அவரை ஏற்காமல் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், ஏற்காமல் நாங்கள் முடங்கி இருப்போம் அப்படி சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ஒரு தங்களுடைய அதிருப்தியை அந்த உரிமை கட்சிக்குள்ளே இருக்குது. அதை புரியாதனால தான் இன்றைக்கி அரசியலில் பெரியாரை பற்றி பேசக்கூடிய பல பதர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் பெரியாரை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாதவராக இன்னொரு தலைவர் இருப்பார். ஆனால் அவங்க அரசியல் ரீதியாக ஒன்றி போவாங்க. ராஜாஜி மரணத்திற்கு பெரியார் வருத்தப்பட்ட செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சித்தாந்த ரீதியாக 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஒத்து போகாது. அவருடைய குலக்கல்வி திட்டத்தை தான் அவர் எதிர்த்தார். அதெல்லாம் அதான் அழகு. இப்போ அந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக இதுக்கு நேரடியாக பொருந்தாத உதாரணமாக இருக்கலாம் அரசியலில் இதில். ஆனால் உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உங்களுடைய ஆங்குஷ், நீங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரக்கூடிய கட்சி. அல்லது நான் இப்போ வாய்ப்பு தருதுன்னா காங்கிரஸ் தான் இதெல்லாம் செய்ய சொல்லுதான்னு ஒரு கொஷின் வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒன்று செஞ்சால் சரி, அவன் ஆதங்கத்தில் செய்கிறான், அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு எல்லா நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு ஓரணியில் நிச்சயமாக செயல்படுவார்கள்.
அதை பார்த்துருக்குறோம். ஏன் இது திமுகவில் கூட முதல்வர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடந்த முறை இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வந்து பண்ணதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தார். சில நடக்க தான் செய்யும். ஏன்னா ஜனநாயகம் எங்கே இருக்கிறதோ முறைப்படி ஒவ்வொன்றையும் ஜனநாயகபூர்வமாக அணுகுகின்ற எல்லா கட்சிகளிலும் ஏற்படக்கூடிய, நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மலைச்சாமி ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன், சரியா என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், அப்படிலாம் இல்லை, பாஜகவோட வந்து கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசியல் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டார், அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டாங்க அவரை. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கருத்துக்கோ ஒரு செயல்பாட்டுக்கோலாம் டக்குன்னு நீக்கிற ஒரு கட்சி கிடையாது. எல்லா வகையிலும் கருத்து சொல்வார்கள். நீங்கள் எங்கே இதை பார்க்கலாம் அப்படின்னா, தேர்தல் களத்தில் அது பிரதிபலிக்குமா, பிரச்சார களத்தில் தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய இம்பேக்ட் அதுக்கு வருமானா வராது. ஏன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகி கரெக்டாக ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்டி காக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய அழகு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒட்டி தான் டெல்லியிலையும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ அங்கே வந்து காங்கிரஸ் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஆம் ஆத்மிக்கு வந்து மிக முக்கிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தாலேருந்து, உத்தவ் தாக்கரேலேருந்து, அகிலேஷ்லேருந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கோ? இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்திய கூட்டணி. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல்களுக்கு அதை விரிவுபடுத்த நினைக்கும் மாநில கட்சிகள் செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு மாதிரி. அவ்வளோதான் இதுக்கு பதில். இது அவங்கவுங்க விருப்பம். எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக டெல்லி இருந்தது. மரியாதைக்குரிய ஷீலா தீட்சித் அவர்கள் மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய அரசியல் வித்தகர். இன்னைக்கு அதே ஷீலா தீட்சித்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லி நினைவு கூறுகிறது. அதான் உண்மை. எனவே காங்கிரஸ் ஷீலா தீட்சிதருடைய வழியில் மீண்டும் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதற்கான அத்தனை ஆயத்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. அவங்கவுங்க விருப்பம் யாரை யாரை ஆதரிப்பது. காங்கிரஸ் வந்து இன்றைக்கி இல்லை, மரியாதைக்குரிய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தலைவர் பதவி ஏற்கும் பொழுது இதே போல் இதை விட மோசமாக 2 மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருந்தோம். அவர்கள் தலைவர் பதவி ஏற்றதற்கு பின்னால் தேசத்தை ஆளக்கூடிய கட்சியாக அவர்கள் அதை வந்து அடித்து தூக்கி மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து காங்கிரஸ் என்கின்ற கட்சியையும் இந்தியா என்கின்ற இந்த பாரத தேசத்தையும் பிரிக்க முடியாது. மற்றவன்லாம் இடையில வருவான், மேலே கூட ஏறிட்டு டக்குனு கீழே விழுந்து போயிடுவான், இல்லை மேலேயே நின்றுட்டு நான் தான் மேலே இருக்கேன்னு கூட சீர போடலாம். இந்த தேசத்தை உருவாக்கிய சிற்பிகள் யார், இந்த தேசத்தின் உருவாக்கத்தில் களமாடிய சிற்பிகள் யார் என்றால் அது காங்கிரஸ். ராமச்சந்திர குஹா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஐஏஎஸ் பணிக்காக, அதாவது ஆட்சிமை பணிக்காக இங்கே வரக்கூடிய ஆங்கிலேயரிடத்திலே பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது சொன்னார், ஒரே மொழி, ஆங்கிலம் என்கின்ற ஒரே மொழியை பேசுவதனால் ஐரோப்பிய கண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக மாறுறதுக்கு, கண்டங்களில் இருக்க நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே நாடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இவனுங்க ஏதோ சொல்லிக்கிறானுங்க, ஆனால் பல மொழி, பல இனம், பல குழுவாக இருக்கிறானுங்க, இவனுங்களாம் சேர்ந்து ஒரு நாடாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னபோது, அப்போ சுதந்திரத்துக்கு முன்னால் அப்படி சொன்னபோது ஒரு 4-5 பேர் எழுந்திருத்து தன்னுடைய ஆட்சேபனையை பதிய வைத்தார்கள். நாங்கள் பல இனம், பல குழு, பல மொழி, பல பிராந்தியங்களாக பிரிந்திருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் என்பதை யாரும் மாற்ற முடியாது என்று சொன்னார்கள். அந்த ஆட்சேபனை தெரிவித்த அந்த 4-5 பேர் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறார். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போ இந்தியா கூட்டணி வந்து கலகலத்து போயிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் எழுது. குறிப்பாக ஒரு சைடு மம்தா பானர்ஜி நான் தலைமையை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி சொல்லுது நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியிலேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கண்டுக்கவே இல்லை, மம்தா பானர்ஜி ஸ்டேட்மெண்ட்டையும் கண்டுக்கல. அதாவதுங்க, வலுவான பங்காளியாக இருந்தாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தியது தான் இந்தியா கூட்டணி. மீண்டும் சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தல்களில் அதை தொடர வேண்டும் என்று நினைக்கும் மாநில கட்சிகள் அதை தொடர்ந்து கொள்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இதே ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சை இவர்களை 2029 செய்ய சொல்லுங்கள். இல்லை, இப்போ அதே கூட உமர் அப்துல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, ஃபரூக் அப்துல்லா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேல்யூ கிடையாது. 2029 இதனால தான் கடந்த ஒரு சில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோத்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ஹரியானா தேர்தலில் தோத்தது காரணம். அது ஹரியானா தேர்தலில் வந்து ஓபிசியை எப்படி அக்யூமுலேட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். சாதியத்தை மட்டுமே மையப்படுத்தி நயாப் சிங் சைனியை வந்து முதல்வராக்கி அதே ஃபார்முலாவை வந்து மகாராஷ்டிராவில் பண்ணுறதுக்காக அந்த தேர்தலை வந்து 3 மாதத்துக்கு மேலே வந்து தள்ளி வச்சு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவங்க பண்ணுற கோல்மால்லாம் பண்ணிவிட்டு அதை எப்படி ஒரே கல் 2 வாங்க அடிக்குது பாஜக. ஒரு பக்கம் ஜனநாயக படுகொலையை செய்வதற்கான இசைவையும் வசதியையும் செய்து கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் அந்த ஜனநாயக படுகொலையின் மூலம் கிடைத்த நன்மையை எடுத்து காங்கிரஸை பலகீனப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் எவ்வளோ பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இருக்கிறது, எவ்வளோ பலமாக இருந்தால் இடி, ஐடி, சிபிஐ, அதிகார துஷ்பிரயோகம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் ஆணையம், இந்த எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம் கொடுத்து ஒரு சர்வாதிகார போக்கை கையாண்டாலும் அதை மீறி
இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களை வந்து மெஜாரிட்டிலேருந்து கீழே இறக்கியிருக்கோம். அடுத்த கட்டம் அவர்களை ஆட்சியிலிருந்து விரட்டுவோம். ஸோ பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தியது தான் இந்தியா கூட்டணி. மாநில தேர்தல்களில் நாம் பெரும் வெற்றியும் தோல்வியும் இவங்க எந்த மாதிரி எல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறாங்க என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மீண்டும் அது பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். அதாவது எவரி பிகினிங் ஹேஸ் அன் எண்ட். ஃபார் எவரி பிகினிங் தேர் இஸ் அன் எண்ட். ஃபார் எவரி எண்ட் தேர் இஸ் அ பிகினிங். எல்லா முடிவிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அஃபிஷியலி பிஜேபி ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் தேர் பிகினிங் ஆஃப் தேர் எண்ட். அவங்களுடைய முடிவின் ஆரம்பத்தை எப்போ மார்க் பண்ணிட்டாங்க. என்றைக்கு அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே கை வைத்து விட்டு, என்றைக்கு அவர்கள் வந்து தேர்தல், அதாவது இது ஜனநாயக முறைகளையே மாற்றி ஒரு ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே we have clearly noticed that they have lost public mandate. மக்கள் ஆதரவு அவர்களிடத்திலே அறவே கிடையாது. அவர்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியுமோ பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது சர்வாதிகாரத்தினுடைய எச்சமிச்சம். இது அந்த எச்சமிச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த எச்சமிச்சமும் வரக்கூடிய 2029 காணாமல் போகும். அதற்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை இந்தியா வில் பி பேக் ஆன் இட்ஸ் ட்ராக் அகைன். இதில் இன்னொரு கேள்வி என்ன பொதுவாக எழுப்பப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து எப்போவுமே இந்த இவிஎம் மிஷினில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்குது, தோல்வியை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் காங்கிரஸ்க்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உமர் அப்துல்லா கூட அதே தான் சொல்கிறாங்க. நாம் சந்தேகம் எழுப்பிட்டோம்ல, பேலட்டில் நடத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? கிவ் மீ ஒன் குட் ரீசன். என்னென்னலாம் சொல்லுவீங்க? டெக்னாலஜின்னு சொல்லுவீங்க. பேசுவோமா டெக்னாலஜியை பற்றி? டெக்னாலஜி வச்சு நீங்கள் எத்தனை நாளில் நடத்துறீங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 மாதம். அதிலே தான் காங்கிரஸ் பல இடங்களில் ஜெயிச்சிருக்கு. அப்போ அதை ஏற்றுக்குதான்னு கேட்குறாங்க. இன்னும் பலமாக ஜெயிச்சிருப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள் சார். இன்னும் பலமாக ஜெயிச்சிருப்போம். அதாவது நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். கத்தியை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். காய்கறி நறுக்கி சாம்பாரம் வைக்கலாம், குத்தி போட்டு கொலைகேசம் வாங்கலாம். ஸோ கத்தி ஒன்று தான், யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இதுதான் ரொம்ப சிம்பிளான பதிலாக நான் சொல்லுவேன். நீங்கள் ஜெயிச்சிட்ட இப்போ ஒரே பொருள் தான், ஒரே பேனா தான். நீங்கள் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க, நான் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பேனா எழுதாலும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் எழுதும்போது நல்லா தானே. நீங்கள் எழுதிட்டு கொடுக்கும்போது இப்போ உடச்சி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதே பேனா தானே நான் எழுதுனன்ற வாதம் ஒத்து வருமா? அந்த மாதிரி தான் இது. நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவர் தானே. யூ கிளைம் தட் எலெக்ஷன் இஸ் ரியலி டிரான்ஸ்பரண்ட், எலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். அப்போ கிவ் மீ ஒன் குட் ரிப்ளை. எதுக்காக தேர்தல் ஆணையர்களை மாற்றும் முறைமையை மாற்றினீங்க? தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அந்த குழு எப்படி இருந்துச்சு? பிரதமர், எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சட்ட அமைச்சர். இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் தூக்குனீங்க? நான் சொன்னேன், அதை நான் பல விவாதங்களில் சொன்னேன். இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பாஜக அதுக்கு பதில் சொன்னதில்லை. இந்த ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லிவிடுங்க. நீங்கள் வந்து தேர்தல் ஜனநாயகமாக நடக்குதுன்னு நான் ஏற்றுக்கிறேன். இவிஎம்லாம் அப்புறங்க. இவிஎம் பற்றி என்னால் 1000 கொஸ்டின் எழுப்ப முடியும். ஃபார்ம் 17C பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞரே வந்து ஒத்துக்கிட்டார். 6% வாக்கு வித்தியாசம்லாம் இருக்காது, அது ஒரு 1.5% இருக்குன்னார். 1.5%, 92 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 1.5% என்பது எவ்வளோ? 92 கோடியில் 1.5% என்பது எவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம்? அதை அசால்ட்டாக சொல்கிறார். அவர் அக்செப்ட் பண்ணுறார். 1.5 கோடி வாக்கு வித்தியாசம். எப்படி வருது வாக்கு வித்தியாசம்? இல்லை இப்போ உடனே நீங்கள் அந்த ஃபார்ம் 17C எல்லாம் வெளியிடுங்க, உடனே செய்ய முடியாது. ஏன்னா வந்து மேன் பவர் இல்லை. 1152 ஃபார்ம் 17C தான் வரும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்கிட்ட மேன் பவர் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் எதிரிகளின் ராஜஸ்தான் பரப்புரையில் இருக்கிறார் நரேந்திர மோடி. எதிரிகளின் சதி திட்டம் எல்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்படி என்னடா நடந்துச்சு? இவர் இவ்வளோ பெருசாக கொண்டாடுறாருன்னு பார்த்தா, அந்த பேலட் சிஸ்டத்துக்கு இது பண்ண முடியாது, அந்த விவிபேட்டுக்கு வந்து அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இவிஎம்ல நடத்துவோம்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அட இதை தேர்தல் ஆணையமே கொண்டாட முடியாது, இது பிரதமர் ஏன் கொண்டாடுறாரு? இது பதில் சொல்லுங்க, ஏன் கொண்டாடுறாரு அவரு? இதெல்லாம் எதனால? தேர்தல் ஆணையர்களை ஏன் மாற்றினீங்க? அருண் கோயலுடைய நியமனத்தை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கவில்லையா? எதுக்காக அவர் வந்து ஒரு ஏன் நீங்கள் சொல்கிறது மிஸ்ரா, அருண் கோயல் வந்து பஞ்சாப் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு ஒரு வாரத்தில் விஆர்எஸ் போடுறாரு. அவர் ஒரு வாரத்தில் அவரை தேர்தல் ஆணையர் ஆக்குறாங்க. வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. மரியாதைக்குரிய நீதிபதி KM ஜோசப் கேள்வி கேட்குறாரு, என்ன இது? ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட நீங்கள் உடனே ஒரு நிறுவனத்தை வேலை செய்கிறீங்க, இங்கே நிற்க போகிறீங்கன்னா ஒரு வாரத்தில் நின்று வேறு இடத்துல வேலைக்கு போயிருவீங்களா? என்ன சொல்லுவாங்க உங்கள் நிறுவனத்தில்? பேப்பர் போடுங்கன்னு வாங்க. நீதிபதி கேட்டார், 3 மாதத்துக்கு முன்னால் அட்லீஸ்ட் நோட்டீஸ் பீரியடாவது பண்ணியிருக்கணுமே, இப்படியா ஒரு வாரத்தில் இங்கே வராரு, ஒரு வாரத்தில் அதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன தொடர்பு உங்களுக்கும் இருக்கும்? அகெயின் யூ கிளைம் தட் ஹி இஸ் டிரான்ஸ்பரண்ட்,
அகைன் யூ கிளைம் தட் ஹி இஸ் நாட் பயஸ். நாங்கள் நம்பணும் அதை. அப்போ இதற்கெல்லாம் பதிலுங்க, இதுக்கெல்லாம் ஒரு பதிலெல்லாம் கிடையாது, போயிட்டே அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அந்த கேள்வி எழுப்பி கொண்டு தான் இருப்போம். இவ்வளோ விஷயங்கள் ஜனநாயகத்தின் மீது வந்து அடிகளாக வந்து பாஜக அடித்துக் கொண்டு இருக்கிறது என்று பதிய வைக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.